வணக்கம். குறுகிய கால ஸ்விங் ட்ரேடிங்ல எப்படி ஜெயிக்கிறதுன்னு நிறைய பேருக்கு ஒரு குழப்பம் இருக்கும். ஆனா உண்மையில ஒரு சிம்பிளான ஒழுக்கமான முறையை வச்சுக்கிட்டா போதும். அத பத்தி தான் நாம இப்ப பார்க்க போறோம். என்னைக்காவது யோசிச்சிருக்கீங்களா? சில ட்ரேடர்ஸ் மட்டும் எப்படி தொடர்ந்து ஜெயிச்சுக்கிட்டே இருக்காங்க, மத்தவங்களால ஏன் முடியல? அவங்கள தனிச்சு காட்டுற அந்த ஒரு விஷயம் என்ன? வாங்க அதை கண்டுபிடிக்கலாம். நீங்க நினைக்கிற மாதிரி அது ஏதோ பெரிய ரகசியம்லாம் இல்ல. இந்த உண்மைய அர்ஜுன்கிற ஒரு ட்ரேடர் எப்படி கண்டுபிடிச்சாருங்கிற கதையை கேட்டா உங்களுக்கே புரியும். சரி, வாங்க முதல் பகுதிக்குள்ள போலாம். அர்ஜுன் ஆரம்பத்துல நம்மள பல பேர் மாதிரி தான் ரொம்பவே குழம்பி போயிருந்தாரு. எப்போ ஒரு ஸ்டாக்கை வாங்கணும், நஷ்டத்துல போற ஸ்டாக்கை எவ்வளோ நாள் வச்சிருக்கணும்னு ஒரே கன்ஃபியூஷன். அப்பதான் அர்ஜுனுக்கு ஒரு மென்டர் கிடைக்கிறாரு. ஆனா அவரு எந்த ஒரு சீக்ரெட் ஃபார்முலாவையும் கொடுக்கல. அதுக்கு பதிலா ரெண்டு புத்தகங்களை கொடுத்தாரு. ஆனா அது சாதாரண புத்தகங்கள் இல்ல. ஜெஸ்ஸி லிவர்மோர், வில்லியம் ஜே ஓனில் மாதிரி பெரிய பெரிய ட்ரேடர்ஸை உருவாக்கிய கிளாசிக் புத்தகங்கள் அது. அந்த புத்தகங்களை படிச்சதும் அர்ஜுனுக்கு ஒரு விஷயம் பளிச்சுன்னு புரிஞ்சது. ட்ரேடிங்ல உண்மையான வெற்றிங்கிறது ஏதோ ஒரு மாயாஜால இண்டிகேட்டர்லயோ இல்ல மார்க்கெட்டை கணிக்கிறதுலயோ இல்ல. அதுக்கு பதிலா ஒரு தெளிவான ஒழுக்கமான செயல்முறையை பின்பற்றதுல தான் இருக்கு. சரி, அந்த புரிதலுக்கு அப்புறம் அர்ஜுன் கத்துக்கிட்ட முதல் பாடம் என்னன்னு தெரியுமா? பொறுமை. அதாவது சரியான வாய்ப்பு வர்ற வரைக்கும் பொறுமையா காத்திருந்து அப்புறம் அதிரடியா செயல்படணும். அவரோட மென்டர் சொன்ன இந்த ஒரு வரி ரொம்ப முக்கியம். ஸ்விங் ட்ரேடிங்னா தினமும் ட்ரேட் பண்றது இல்ல, ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்பு அதிகமா இருக்கிற செட்டப்காக காத்திருக்கிறது. இந்த காத்திருப்பு தான் நிஜமான கேம். அப்போ அந்த நல்ல செட்டப்னா என்ன? அவரோட செக்லிஸ்ட்ல முதல் விஷயம் கம்பெனியோட அடிப்படை வலிமை. நீங்க கேட்கலாம், ஷார்ட் டேர்ம் ட்ரேடுக்கு எதுக்கு ஃபண்டமெண்டல்ஸ்னு? ஏன்னா நல்லா சம்பாதிக்கிற, கடன் கம்மியா இருக்கிற வலுவான நிறுவனங்கள்ல தான் பெரிய முதலீட்டாளர்கள் பணத்தை போடுவாங்க. நாம அவங்க கூட சேர்ந்து பயணிக்கணும். செக்லிஸ்டோட 2வது பகுதி சார்ட் நமக்கு என்ன சொல்லுதுங்கிறது தான். விலை ஒரு முக்கியமான தடையை தாண்டி மேல போகுதா, வாங்குறவங்களோட எண்ணிக்கை அதாவது வால்யூம் அதிகமாகுதா, விலை தொடர்ந்து புதிய உச்சங்களை தொடுதா, இதெல்லாம் வாங்குறவங்க கண்ட்ரோல்ல இருக்காங்கங்கிறதுக்கான கிளியரான சிக்னல்கள். ஓகே, இப்போ எதை தேடணும்னு நமக்கு தெரிஞ்சிடுச்சு. அடுத்தது ரொம்ப ரொம்ப முக்கியமான பகுதி. ஒரு ட்ரேடுக்குள்ள நுழையறதுக்கும் நம்ம பணத்தை நிர்வகிக்கிறதுக்கான விதிகள். இத கண்டிப்பா மீறவே கூடாது. இதுல முதல் விதி பிரேக் அவுட் என்ட்ரி. அதாவது விலை ஒரு முக்கியமான தடைய நல்ல வால்யூமோட தாண்டும் போது மட்டும்தான் நீங்க வாங்கணும். நீங்க நினைச்சது சரிதான்னு மார்க்கெட்டே உங்களுக்கு சிக்னல் கொடுத்ததுக்கு அப்புறம் என்ட்ராக மாதிரி இது. உதாரணத்துக்கு ரிலையன்ஸ் ஸ்டாக்க பார்ப்போம். வாங்குறதுக்கு முன்னாடியே ஒரு பிளான் வேணும். எங்க வாங்க போறோம், எங்க விற்க போறோம்னு. என்ட்ரி விலை 2510. ஒருவேளை தப்பா போனா 2440ல வித்துட்டு வெளியே வந்துடணும். இது ஸ்டாப் லாஸ். அப்போ ஒரு ஷேருக்கு நம்ம ரிஸ்க் 70 ரூபா. நம்ம டார்கெட் என்னங்கிறதையும் முன்னாடியே முடிவு பண்ணிடணும். இந்த நம்பர் ரொம்ப முக்கியம். 1:3. இதுக்கு பேரு ரிஸ்க் ரிவார்ட் ரேஷியோ. அதாவது நீங்க ₹1 ரிஸ்க் எடுத்தா குறைஞ்சது ₹3 லாபம் கிடைக்க வாய்ப்பு இருக்கணும். அப்படி இல்லனா ப்ரொஃபஷனல் ட்ரேடர்ஸ் அந்த ட்ரேட பக்கமே போக மாட்டாங்க. சிம்பிள். இப்போ பண நிர்வாகத்தோட முக்கியமான ரகசியத்துக்கு வரோம். பொசிஷன் சைசிங். உங்ககிட்ட எவ்வளோ பணம் இருக்கிறது முக்கியம் இல்ல, ஒரு ட்ரேட்ல எவ்வளோ ரிஸ்க் எடுக்க தயாரா இருக்கீங்கிறது தான் முக்கியம். உங்க மொத்த மூலதனத்துல 2% மேல ரிஸ்க் எடுக்கவே கூடாது. உதாரணத்துக்கு 5 லட்சம் மூலதனத்துக்கு ₹10,000 தான் ரிஸ்க். ஒரு ஷேருக்கு ரிஸ்க் ₹70னா 10,000த்தை 70ஆல வகுத்தா வர 140 ஷேர் மட்டும்தான் வாங்கணும். இதுதான் உங்க அக்கௌண்ட்டை பெரிய நஷ்டத்துல இருந்து காப்பாத்தும். சரி, இப்போ யாருக்குமே பிடிக்காத ஒரு விஷயத்தை பத்தி பேசுவோம், நஷ்டம். ஆனா உண்மை என்னன்னா, நஷ்டத்தை ஏத்துக்கிற கலையை கத்துக்கிறவங்க தான் இந்த மார்க்கெட்ல நீண்ட நாள் தாக்கு பிடிக்க முடியும். இது வில்லியம் ஜே ஓனிலோட ஃபேமஸான ரூல். ஒரு ட்ரேட்ல உங்க நஷ்டம் 7-8% தொற்றுச்சுன்னா யோசிக்கவே கூடாது, உடனே வித்துடணும். சின்ன நஷ்டங்கிறது இந்த தொழில்ல நாம கொடுக்கிற வாடகை மாதிரி. அதை ஏத்துக்கிட்டு அடுத்த வாய்ப்புக்கு நகரணும். தயவு செஞ்சு இத உங்க மனசுல ஆழமா பதிச்சுக்கோங்க. நஷ்டத்துல போய்கிட்டு இருக்கிற ஒரு ட்ரேடுல இன்னும் பணத்தை போட்டு ஆவரேஜ் பண்ணவே பண்ணாதீங்க. அது மூழ்கிக்கிட்டு இருக்கிற கப்பல்ல இன்னும் தண்ணிய ஊத்துற மாதிரி சின்ன நஷ்டத்தோட வெளியே வர்றதுதான் புத்திசாலித்தனம். இதுவரைக்கும் நாம பார்த்த எல்லா பாடங்களையும் ஒன்னு சேர்த்தா அர்ஜுனுக்கு கிடைச்ச அந்த இறுதி புரிதல் என்ன, அவரோட எளிமையான செக்லிஸ்ட் எப்படி இருந்துச்சுன்னு இப்ப பார்க்கலாம். ஒரு ட்ரேடர் எப்போ லாபத்தை எடுத்துட்டு வெளியே வரணும்? இதுக்கு 3 முக்கியமான அறிகுறிகள் இருக்கு. 1, நீங்க வச்ச டார்கெட் அச்சீவ் ஆயிடுச்சு. 2, உங்க லாபத்தை பாதுகாக்க நீங்க நகர்த்திக்கிட்டே போற ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆயிடுச்சு. 3, சார்ட்லே பலவீனத்துக்கான அறிகுறிகள் தெரியுது. மார்க்கெட்டே உங்களுக்கு கரம்புன்னு சிக்னல் கொடுக்குது. இதுதான் அர்ஜுனோட வெற்றிக்கு அடித்தளமா மாறின அந்த எளிமையான ஆனா ரொம்ப சக்தி வாய்ந்த செக்லிஸ்ட். வலுவான பங்குகள்ல மட்டும் ட்ரேட் பண்ணு, பிரேக் அவுட்ல என்டர் ஆகு, ரொம்ப சின்ன ரிஸ்க் எடு, நஷ்டத்தை உடனே கட் பண்ணு, லாபத்தை நல்லா வளர விடு.
புகழ்பெற்ற ட்ரேடர் ஜெஸ்ஸி லிவர்மோர் சொன்ன அந்த ஒரு வரி அர்ஜுன் கத்துக்கிட்ட எல்லா விஷயத்தையும் சுருக்கமா சொல்லிரும். பெரிய பணத்தை சம்பாதிச்சது என்னோட சிந்தனை இல்ல, என்னோட பொறுமை தான். ஆமா, பொறுமை, ஒழுக்கம், ரிஸ்க் கட்டுப்பாடு, இதுதான் உண்மையான ரகசியம். இந்த விளக்கம் உங்களுக்கு உதவியா இருந்திருக்கும்னு நம்புறேன். கடைசியா உங்களுக்கான ஒரு கேள்வி. உங்களோட சொந்த ட்ரேடிங் செயல்முறையில நீங்க பின்பற்ற மிக முக்கியமான விதி எது? இத பத்தி யோசிச்சு பாருங்க. அது உங்களோட ஒழுக்கத்தை இன்னும் மேம்படுத்தும். நன்றி.